ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, இங்கே வந்துட்டு செம்மையான மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. சரியாக வெளியில் கூட வர முடியல. ரொம்ப 3 நாளாக வந்துட்டு மழையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் மழை இருக்கா என்னன்றதை எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, தம்பிக்கு வந்துட்டு பேர் வைக்க போகிறதுனால தம்பிக்கும் சரி எனக்கு அம்மாக்கெல்லாம் வந்துட்டு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம் அப்படின்ற நான் ட்ரெஸ்ஸை தான் வந்து புது ட்ரெஸ்ஸை வந்து நான் கலெக்ஷன் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சார் வந்துட்டு இப்பெல்லாம் காலைல கொஞ்சம் வந்து விளையாடுறாரு. தம்பிக்கும் வந்துட்டு ஃபோன் எடுத்தோம்னா ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு அவரும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி ஹாய் சொல்லுங்க, காலை வணக்கம் சொல்லுங்க. எல்லாமே வந்துட்டு தம்பிக்கு வந்து காலைல வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏபிசிடி, அப்புறம் ஆனாவானா, அப்புறம் வந்துட்டு காலை வணக்கம், குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்துட்டு தம்பி சொல்லுவான். என்னென்னா சரணும் வந்துட்டு தூய தமிழ்லேயே சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, ரஞ்சிதம்மா வந்து தமிழ்லேயே சொல்லிக் கொடுத்தனால தம்பிக்கு வந்து உடற்பயிற்சி, காலை வணக்கம். என்ன தம்பி இங்கே பாருங்க. என்ன இப்போ வந்து இப்படியே வந்து நம்ம வந்து ஏன்னா ட்ரெஸ்ஸு இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். சார் கொஞ்சம் அப்படியே விளையாட்டும் பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் பார்க்கலாம். ப்ளவுஸ் பார்க்கலாங்க போது ப்ளவுஸ் திரும்பிடுச்சு. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. லைட்டாக கை மட்டும் லைட்டாக டைட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கிட்டத்தட்ட 1 வருஷம் போடுற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. கடைசியாக இப்போ வந்துட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே கை இந்த ப்ளவுஸ் வரவே இல்லை. ஆனால் இந்த கலரும் சரி இந்த ப்ளவுஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாக்கா தான் தைச்சு கொடுத்தாங்க. காட்டுவோம்மா. எனக்கு வந்து சூப்பராக தைச்சு கொடுத்தாங்க. எனக்கு கல்யாணத்துக்கும் வந்துட்டு அவங்க தான் வந்து தைச்சு கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் இன்னொரு ப்ளவுஸும் இருக்கும், அக்கா தான் வந்து தைச்சு கொடுத்தாங்க எனக்காக. இந்த ப்ளவுஸ் தான் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதான் வந்துட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னா 3 தையல் தான் இருந்துச்சு, இல்லை 2 தையல் வந்துட்டு எதுவுமே பிரிச்சிருக்கு கையில். அதை வந்து என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, சரி இப்போதைக்கு மிஷின் இல்லாதனால கை வச்சாவது நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸு அப்படி இருந்தும் இன்னொரு ப்ளவுஸ் தூக்கிட்டு வந்திருக்கேன், இன்னொரு சாரியோட ப்ளவுஸு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த சாரிக்கு. ஆனால் சரி அது வந்து டிசைன் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்திருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் தான் வந்து இருக்கு. ஒரு தையல் பிரிச்சு விட்டா இது சரியா போயிடும். இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து நான் எங்கள் அம்மாவுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சாரி அம்மா சாரி வச்சுட்டு காட்டினேன். இந்த சாரி தான் வந்து அம்மாவுக்காக எடுத்திருக்கோம். இந்த சாரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பியை வந்து சமயபுரம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். அதுல கடைசி வரைக்கும் வந்து நாங்கள் எடுத்து போடவே இல்லை. அந்த வீடியோல வந்துட்டு நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கதை எடுத்து காட்டுறோம்னு சொன்னா கடைசியில எங்களால போட முடியாம போயிடுச்சு. கடைசியில வந்து நான் தான் சொல்லி வீடியோ போடணுன்னு இருந்துருச்சு. இந்த சாரி வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது சமயபுரத்தில் வாங்கும்போது. அப்போ வந்து ஆஹா நம்ம தேடி நம்ம ஒரு பிளவுஸ் சாரி வாங்க போறோம்னா கண்டிப்பா இந்த சாரி வந்து நம்ம நினைச்சு போற மாதிரி கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா இது வந்து யதார்த்தமா கிடைச்சிச்சு. இது என்ன பச்சை மாமா? இல்ல மிக்கி மவுஸ் பச்சை. இது வந்து மிக்கி மவுஸ் கலரு. இது வந்துட்டு ஸ்கை ப்ளூ. இது வந்து சூப்பரா இருந்தது. ஆனா கடைசி நேரம்ன்றதுனால இன்னைக்கு என்னன்னா 20ஆம் தேதி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு வந்துட்டு யாருமே வந்து ஒரு ஸ்டெப்பே எடுக்கல ட்ரெஸ்ஸுக்கெல்லாம். அதனால இருக்கிறத வச்சே போட்டுக்கலாம். ஆனா இதுவுமே வந்து புதுசுதான். இன்னைக்குதான் அம்மா வந்து கட்ட போறாங்க. அதனால இந்த பிளவுஸை எடுத்துட்டு பிங்க் கலர் பிளவுஸ் வந்து அம்மாவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு தைக்காததால. ஆமா. அப்புறம் வந்துட்டு என்னோட சாரி இருக்குமா இருக்குதா? இல்லை நீ அந்த மடிச்சு வச்சாதான் அம்மா நான் வந்துட்டேன். இன்னொரு சாரி என்னோட சாரி. இதுதான் என்னோட சாரி.
இது வந்து வீடியோ காட்டிட்டோமா ஏற்கனவே? தீபாவளி. ஆனா 2 saree எடுத்தேன். ஒன்று வந்துட்டு நான் வந்து கல்யாண நாளுக்காக வந்து எடுத்திருந்தேன், இன்னொன்று வந்து தீபாவளிக்கு எடுத்திருந்தேன். ஆனால் என்னால் வந்து ரெண்டுமே வந்து போட முடியாததுனால ஒன்று மட்டும் காட்டினேன். சரி கல்யாண நாளுக்கு வந்து வீடியோ காட்டுக்கலான்னு. ஆனால் அதையும் வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அது அந்த இது புது பழகாது. ஆமாம் சார். அது என்ன அப்படி இது பழைய துணி மாதிரி அது அப்படி கலர் தெரியல உனக்கு. அப்போ உள்ளவங்களுக்குலாம் வந்து பளிச்சு இந்த பச்சை பறிச்சிருந்தாலும் இப்போ இந்த கலர்லாம் சொல்ல முடியாது. அதை பாரு நல்லா அடிக்கிற சிவப்பு, ரோஸ், பச்சை இந்த மாதிரி தான் அவங்க தேடுவாங்க. ஆமா, இதுல வந்துட்டு ஒரே போராட்டமா இருந்துச்சா. கடைசியில ரஞ்சிதம்மா சொல்ற சாரி, அப்புறம் வந்துட்டு பிரியங்கா சொல்ற சாரி இப்படியே இருந்து கடைசியில வந்து 2 சாரியுமே எடுத்து கொடுத்துட்டாங்க மாமா. இந்த சாரி தான் வந்துட்டு இன்னைக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து எடுத்திருக்கேன். எப்பவுமே வந்துட்டு நாளே வந்து ரஞ்சிதம்மா வந்து எனக்கு மடிப்பெல்லாம் எடுத்து அயன் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா நேத்து இருக்க சூழ்நிலை நாங்க எடுக்கவே இல்லை. அதனால இனிமே தான் வந்து அதை எடுக்க போறேன். ஆமா அம்மா, இதுக்கப்புறம் கட்டிட்டு காட்டிக்கலாம் மாமா. அப்பதான் மாமா நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, சாரி மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மாமா. இது வந்துட்டு வீட்டுல இருந்த பழைய சுடிதார் தான். சரி இந்த 2 சுடிதார் ஆர்டர் போட்டு வாங்காம இதுல இருக்கவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்தேன். அடுத்தது வந்துட்டு ரஞ்சித் மாமாவுக்கு. அடுத்தது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ரஞ்சித் மாமாட்ட வந்து புது சட்டை ஸ்டாக்காவே இருந்துருச்சு. அதனால பெருசா எடுக்க வேண்டியதும் இல்லை. இது ஒரு ட்ரெஸ், இந்த ஷர்ட் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து என்னோட சாரிக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு சாரியும் மாமாவுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருந்தாங்க. அவங்க பெரியம்மான்னு சொல்லுவோமா என்னன்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்கு. ஆனால் அது அப்படியே வச்சிருந்தாரு. அதனால அந்த சாரிக்கு வந்து இது மேட்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் வந்து மாமா வந்து போட போறாங்க. இதை சொல்லு மாமா, என்ன ட்ரெஸ்? ப்ளூ ஐஸ்லாண்ட். அதாவது தண்ணி ஊத்தினாலும் வெளியே தண்ணி நனையாதுல்ல, கரப்படியாது அந்த சட்டை. அதுக்காக இது எடுத்திருக்காங்க. ஆனா நான் வந்து சொல்றது என்னன்னா இது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்றேன். இவர் வந்துட்டு இதுதான் இது மேட்ச் ஆகும், ஆனா என்னன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க. இதுதான் வந்து மேட்ச் ஆகுது, இது வந்து டார்க்கா இருக்கு. அப்பதான் சொல்றேன் இந்த சட்டை போடணும், இந்த சட்டை விடியவே மாட்டேங்குதுங்கிறாரு. போடலாம் போடலான்னு. ஆமா, அதனால இந்த சட்டைக்கு மேட்சா பேண்ட். இதுல எல்லாமே புதுசு வச்சிருக்காரு. ஆனா பாக்குறதுக்கெல்லாம் பாருங்க பழசாவே தெரியல, கலராவே எடுத்து வச்சிருக்காங்க. டிசைன் ஸ்பார்க். இது வந்துட்டு இது ஒரு நைட் பேண்ட். இது வந்து இப்ப யாருக்காகனா நம்ம சரணுக்காக. என்னது நான் சொன்னேன், இந்த பேண்ட் வந்து மாமா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கலர் எடுத்தாங்க. நீ வேணாம் மாமா, நீ கொடுக்காதன்னு நான் சொன்னேன். நீ தம்பிக்கு வந்து வேற ஏதாவது எடுத்து கொடு மாமா. 2 எடுத்தாங்க, அதுல 1 வந்து சரண் இப்ப போட்டுட்டு இருக்கான். நான் சொன்னேன் வேணாம் மாமா, நீயே போட்டுக்கோங்க, வேற அவன் எடுத்து. இல்ல சரண் போட்டு, இல்ல சரண் போட்டுன்ட்டு மெனக்கட்டு அங்க இருந்து எடுத்து வந்தேன். அப்ப நான் சொன்னேன், நான் சொல்லி நீ வந்து குடுக்கறல, சரி விட்டுருப்பாமா அப்படின்னு சொன்னேன். அதனால இப்ப நான் சொல்றேன், இவர் வந்து என்ன பாக்குறாரு. சூப்பரா இருக்கானா, நல்லா இருக்கானா? சைஸ் பெருசு இல்ல, அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆகல, வாங்கும்போதே அது பெரிய ஆசைப்பட்டு எடுத்துட்டு கடைசியில வந்து கலருக்காக எடுத்தேன். கலருக்காக. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வந்து பேசுறாங்க தம்பிட்ட, அவன் எப்படி பாக்குறான் பாருங்க அவங்க பேசுறது. தலையாட்டுறான் பாரு, தலையாட்டுறான் பாரு. ஆறு தங்கம் அங்க பேசு, அம்மாச்சிட்ட பேசு. அங்க பாரு, அங்க பாரு.
இதுதான் வந்து நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போட்டுட்டு போக போகிற ட்ரெஸ்ஸு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் போட்டுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.